உயிர்த்தெழுந்தார் ஈஸ்டர் ஆராதனை. இதுல ஒரு 5 காரியம் இருக்கிறது. அவர் சொன்னபடி செய்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20:19. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு கூட என்ன செய்வாருங்க? எழுந்திருப்பார். அந்த உயிரோடு கூட எழுந்திருக்கிற காரியத்தை தான் இன்றைக்கு ஈஸ்டராக நாம் உயிர்த்தெழுந்த ஆராதனையாக நாம் செய்கிறோம். அதாவது சொன்னார், சொன்னபடியே செய்வார். அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க, நாங்க சொல்றதா செய்வோம், செய்யறதா சொல்லுவோம். ஆனா கொஞ்ச நாள் ஆனா மறந்துடுவாங்க. நம்ம தெருவுக்கு தண்ணி கூட வராது. ஆனா எந்த அரசியல்வாதி வந்து பார்க்க மாட்டாங்க. ஆனா ஏசுனாரு, சொன்னார், சொன்னபடி என்ன செய்தாருங்க? செய்தார். அவர் சொன்னார், நான் எருசலேமுக்கு போக போறேன், 3ஆம் நாள் நான் உயிரோடு எழுந்துவதற்கு முன்னாடி எனக்கு நடக்க போற எல்லா சம்பவங்களையும் அவர் எல்லா சீசர்களுக்கும் ஒளிவு மறைவு இல்லாதபடி சொன்னார். ஒளிவு மறைவே இல்லை, எல்லாத்தையும் சொல்லிட்டார். எனக்கு என்னென்னபடி எங்கே உட்கார், எனக்கு என்னென்னபடி நடக்கும், எனக்கு என்னென்னபடி ஆகும், என்னை இப்படி எல்லாம் செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னார். சொன்னபடி நடந்தது. சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவர் சொன்னபடி என்ன செய்தாருங்க? உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் எப்போதுமே சவுண்ட குறைச்சி கொஞ்சம் லைட்டா பேசுவீங்க. கிச்சன் வந்து உங்களுக்கு அந்த யூடியூப்ல பார்க்கும்போது தெரியும். பாருங்க, சொன்னபடி உங்களை ஆண்டவர் செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தது போலவே நமக்கும் இந்த நாளில என்ன செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரோ, இத்தனை ஆண்டுகள், இத்தனை மாதங்கள், இத்தனை வாரங்கள், இத்தனை நாட்கள், அதன்படியே நமக்கும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நமக்கு என்ன சொன்னாரோ அது நடக்கும், நடத்துவார். அதை செய்வதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அதனால்தான் சொன்னாரு, நான் சொன்னபடி செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தை தான் மத்தேயு 20:19. அப்ப உயிர்த்தெழுந்த ஆராதனை, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்க சொல்லப்பட்ட எல்லா காரியங்களையும் நான் பார்க்கும்போது சற்று வித்தியாசமா இருக்கிற. இதுல நிறைய சம்பவம் இருக்கிறது. லூக்காவில் இருக்கிறது, மார்க்கில் இருக்கிறது, யோவான்ல இருக்கிறது. எல்லா பகுதியிலும் கடைசி அதிகாரங்கள்ல பல பல காரியங்களை சொல்ல அது இயக்கிறது. நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறார். எப்படி எல்லாம் வந்தார், எதுக்காக வந்தார், என்ன பண்ணுவார், என்ன செய்வார், இனிமே என்ன செய்ய போறார், எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். ஆனா எல்லாத்தையுமே நம்ம தியானிக்கிற நேரமும் இருக்காது. எல்லாவற்றையும் தியானித்தாலும் மனசுலயும் நாம வைத்துக் கொள்ள முடியாது. அதனால ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொன்னார் பாருங்க. ஓய்வு நாள் முடிந்து, அழகா சொல்றாரு, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தில் 1ஆம் நாள் விடிந்து வருகையில மகதலேனா மரியாளோ மற்ற மரியாளோ கல்லறையை பார்க்க அவர்கள் என்ன செய்தார்கள்? வந்தார்கள். முதலாவது தேடுகிற அனுபவம். முதலாவது என்னதுங்க? நீங்களும் நானும் எல்லா நாளிலும் தேடுகிற ஒரு அனுபவம் கட்டாயம் வேணும். தினந்தோறும் தேடுகிற இந்த அனுபவம். அதான் கீழே சொல்றாரு, நாம் தினந்தோறும் கடவுளை தேட வேண்டும். நம்முடைய கீவேர்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? எல்லா உலகத்தினுடைய எல்லா மனுஷருக்கும் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி வச்சுக்கிறார். உங்களுக்கு யாருக்கா ஞாபகம் இருக்குதா? இல்லையா? மத்தேயு 7:7 இருக்குதா பாருங்க. இருக்குதா? மத்தேயு 7:7 இருக்குதா? வாசிங்க. என்ன சொன்னாருங்க? கேளுங்கள், கொடுக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள், தட்டுங்கள். உலகத்தினுடைய அத்தனை ஆட்களுக்கு சொல்லப்பட்டு இந்த 3 வார்த்தையின் அடிப்படையில் எல்லா பிரேயருமே இருக்குது. கிறிஸ்தவனோ, முகமதியரோ, இந்துவோ, எல்லாருடைய பிரேயரும் இந்த 3 வார்த்தைக்குள்ளதான் இருக்கிற. இந்த 3 வார்த்தையினுடைய அடிப்படையில் தான் எல்லா ஜபத்தையும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். வாழ்க்கையை வச்சுக்கிறார், அபிஷேகம் வச்சுக்கிறார், எதிர்பார்ப்பு வச்சுக்கிறார், தேவைகளையும் வச்சிருக்கிறார். அதனால்தான் சொன்னார், அதாவது முதலாவது நீங்க கடவுளிடத்துல என்ன செய்யுங்க? கேளுங்கள். கேளுங்கள், கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும். பைபிள் அது அப்படியே அதிகாரத்துல சொல்றார். கேட்காம எதுவுமே நடக்காது. செல்லத்துல அப்படி போயிட்டு இருந்தாரு. அவர் ஒரு காசு கேட்டாரு. என்கிட்ட காசு இல்லப்பா, இதப்பா வச்சுக்க அப்படின்னா ஒரு ஜூஸ் எடுத்து கொடுத்தா அவரு, நான் ஜூஸ் கேட்கலையே, நான் காசு தானே கேட்டேன்,
சரி பரவாயில்ல வச்சுக்கடா இதுதான் இருக்குது அப்படின்னா அவர் எதிர்க்காவே போய் உட்காந்து கொஞ்சம் குடிச்சிட்டு நம்ம எதற்காவே அந்த பாட்டில அப்படி தூக்கி அப்படி போட்டு போயிட்டார். கேட்கும் போது தான் மரியாதை. அல்லேலூயா. கேளாமல் கொடுக்கும் போது அதுக்கு மரியாதை இருக்கிறது இல்லை. அதான் சொல்றார். இந்த கீவேர்டு தான் உலகத்தினுடைய அத்தனை ஆசீர்வாதத்துக்கும், அத்தனை வேலைகளுக்கும், வியாபாரத்துக்கும், எல்லா வாழ்க்கைக்கும், சுகத்துக்கும், பலத்துக்கும், ஆரோக்கியத்துக்கும், ஆயுளுக்கும், வெற்றிக்கும் வழிவகுக்கிற இந்த 3 வார்த்தையின் அடிப்படையில தான் ஆண்டவர் உலகத்தையே வச்சிருக்கிறார். அதுதான் சொன்னார், கேளுங்கள் உங்களுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். அடுத்த காரியம் சொன்னார், என்ன சொன்னாரு? தேடுங்கள் அப்பொழுது தேடு. உலகத்துல எங்கெல்லாம் உனக்கான ஆசீர்வாதம் இருக்குதோ தேடு. இன்னும் ஆராய்ச்சியாளர்கள் தேடிக்கொண்டே இருக்கிறா. ஆமா, வானத்துல தேடிக்கொண்டே இருக்கிறா, நட்சத்திரங்களை தேடிக்கொண்டே இருக்கிறா, பூமியை தேடிக்கொண்டே இருக்கிறா, கடல் மட்டத்துல தேடிக்கொண்டே இருக்கிறா. பல இடங்கள்ல அந்த ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. உலகம் எதுக்காக உருவாது? உலகத்துல என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாங்க? உலகத்துல நம்ம கண்டுபிடிக்க முடியாத காரியம் தானே இருக்குதா? கண்டுபிடிக்க முடியுமா என்று தேடி 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 உலகத்துல அப்படியே ஆராய்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது. கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர்? இங்க தேடுகிற ஒரு காரியம், கண்கிற ஒரு காரியம் என்று சொல்லப்படுகிற அந்த காரியத்தை தான் ஆண்டவர் இங்க சொல்றார். நீங்க கேளுங்க, 2வது தேடுங்க. தேடினா உனக்கு வெற்றி வரும், வேலை வரும், வியாபாரம் வரும், தேவை வரும், வாழ்க்கை வரும், பிள்ளைகள் வரும், எதிர்பார்ப்பு வரும், பணம் வரும், பொருள் வரும். நீ தேடாமலே உட்காந்து அதுவா வரட்டும், அதுவா வரட்டும், அதுவா வரட்டும் அப்படின்னா ஒண்ணுமே வராது. அல்லேலூயா. 3வது என்ன சொன்னாருங்க? 3வது என்ன சொன்னார்? தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு என்ன செய்யும்? ஓ, தட்டு. சில நேரம் நாம அதாவது கேட்கறத விட தேடுறதை விட தட்டுகிற அனுபவம் ரொம்ப பெரிய காரியம். நம்ம எதுவுமே தட்டுறதே இல்லை. ஆமா, தட்டுங்கள் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். வாசல் மூடி இருக்கலாம், தட்டு. ஆமா, அப்ளிகேஷன் மூலமா தட்டு, இல்ல வேற ஏதாவது ஒரு காரியத்துல போய் தட்டு. அந்த காரியங்கள் உனக்காக திறக்கப்படும். அது திறக்கப்பட்டா அங்க இருக்கிற பொக்கிஷம். அதனாலதான் ஏசாயாவுல 45:2 ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் உங்களுக்கு முன்னே போய் என்ன செய்ய போறேன்? போனல் அவர்களை நான் செவையாக்கி. அடுத்த கீழே என்ன சொல்றாரு? அடுத்த வசனம் என்ன சொன்னாரு? 3வது வசனம், செவையாக்கி வெண்கல கதவுகளை நான் என்ன பண்றேன்? உடைத்து இரும்பு தாழ்பாள்களை நான் என்ன செய்யறேன்? முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் உனக்கு நான் என்ன செய்வேன்? அப்போ கேட்கிறவனுக்கு, தேடுகிறவனுக்கு, தட்டுகிறவனுக்கு இது எல்லாம் நடக்கும். எதுவுமே செய்யாதவனுக்கு எதுவுமே நடக்காது. நம்முடைய வயல் கூட காய்ந்து விடும் என்று நீதிமொழியில நிறைய இடத்துல சொல்லி இருக்கிற. சோம்பேறியின் வழிகளை பார்த்து அது காஞ்சேரி முளைத்து முள்ளுக்காடாய் இருக்கிறது. உழைக்கிறவனுடைய வயலை பார்த்து அது விளைந்து அவனுக்கான ஆசீர்வாதமான செழிப்பான பூமியாய் மாறுகிறது அப்படின்னு நீதிமொழியில நிறைய இடத்துல சொல்லுவார். அப்போ ஆண்டவர் இந்த வார்த்தையின் அடிப்படையில தான் நமக்கு வச்சுக்கிறார். அப்போ இந்த சகோதரிமார்கள் முதலாவது தேடுகிற அனுபவம். கர்த்தர் மறிச்சிட்டார், அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். குட் ஃப்ரைடே முடிஞ்சு போச்சு, ஈஸ்டர் இனிமே சர்ச்சு வேண்டாம், கடவுள் வேண்டாம், அப்படி இல்லை. தினம் தினம் ஆண்டவரை தேடுகிற அனுபவம் உனக்கு இருக்குமானால் உன்னுடைய ஆசீர்வாதத்தை அவர் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 105ஆம் சங்கீதம் 3 நாள் இருக்குதா பாருங்களேன். சங்கீதம் 105 3வது வசனம் 4வது வசனம் இருக்குதா பாருங்க. கர்த்தரை தேடுக்கூடிய இருதயம் என்ன செய்வதாக? மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் என்ன செய்யுங்க? தேடுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. அவர் தேடுறாங்க. அவர் சொன்னாரு, நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுவேன், நான் கல்லறையில வைக்கப்படுவேன். அப்போ அவர்கள் செய்ய வேண்டிய கடமைக்கு இந்த சகோதரிமார்கள் போறாங்க. காலையில சகோதரிமார்கள் தேடுறாங்க, யார் நமக்காக கல்லறை திறப்பான்? இயேசு பொழுது எப்படி இருப்பாரு? அப்போ நம்முடைய வாழ்க்கையில முதலாவது தேடுகிற அனுபவம் நாம் பெற்றுக்கொள்ளணும். தேடுகிற அனுபவம் தான் நமக்கு நிச்சயமாய் தென்படுவார். அல்லேலூயா. நம்ம தேடுகிற அனுபவத்தை விட்டுட்டோம் அப்படின்னா ஒண்ணுமே. அதே சங்கீதம் 27:8 பாருங்களேன், என்ன சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 27:8வது வசனம் இருக்குதா பாருங்க. இல்லையா? என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்துல என்ன செய்தான்? அதாவது 3 காரியம் சொல்றாருங்க. என் முகத்தை தேடுங்கள், 2வது உம்முடைய முகத்தையே நான் தேடுவேன், 3வது என் இருதயம் உம்மிடத்துல என்ன செய்தா?
இருதயத்தை பக்குவப்படுத்தி வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. நாம தேடுற அனுபவம் இருக்கணும் எப்பவுமே. தினந்தோறும் தூங்கி எழுந்து மற்றதை தேடுறதை காட்டிலும் கடவுளை தேடுவதற்கு நீ பிரயாசப்படும் போது நிச்சயமாக நீ எல்லா நன்மைகளையும் என்ன செய்வீங்க? பெற்றுக்கொள்வாய். ஆனா தேடுகிற அனுபவம் நமக்கு இல்லை. நிறைய தூங்குறோம், காலையில நிறைய ஜெபம் இல்லை. ஆண்டவர் சொன்னார் நீதிமொழியில அதாவது 8:17 சொன்னார். என்ன சொன்னார்? அதாவது அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். இன்னும் அதுக்கு மேல சொல்றாரு, என்னை சிநேகிக்கிறவனை நான் என்ன செய்வேங்க? அதை சொல்லிட்டு தான் அப்படி சொல்றார். என்னை சிநேகிக்கிறவன்னா எப்படி ஒரு மனைவி, எப்படி ஒரு புருஷன் தன்னுடைய மனைவி வெளியே போய் இன்னும் வரலையே அப்படின்னு தேடுகிறவன், தன்னுடைய புருஷன் வெளியில போய் இன்னும் வரலையே என்று தேடுகிறவன், சிநேகிக்கிறவன், மனைவியோட அன்பா பேச முயற்சிக்கிறவன், கணவனோடு கூட நெருக்கமாய் பேச முயற்சிக்கிறவன், எப்படி அந்த கணவன் மனைவிக்குள்ள அன்பை அப்படியாய் ஐக்கியமாய் வைத்திருக்கிறவன். அதாங்க சொல்ற, என்னை சிநேகிக்கிறவன். நான் மணவாளனா இருந்தா நீ மணவாட்டியா இருக்கிற சபை, என்னை சிநேகிக்கிறவனை நானும் கூட என்ன செய்யறேன்? சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்ன செய்வான்? அப்ப நம்ம அதிகாலையில தேடுகிற அனுபவத்தை நான் எப்போதும் தனிப்பட்ட வாழ்க்கையில மறந்துடவே கூடாதுங்க. நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், கிறிஸ்துவனா இருந்தா 3 கடமை நீங்க கண்டிப்பா கட்டாயமா யாரு சொல்லியும் சொல்லாம இருந்தாலும் நீங்க செய்தே ஆகணுங்க. ஒன்று, நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன செய்யணுங்க? ஜெபிக்கிறவளா இருக்கணும். 2வது, உங்களுடைய கரத்துல கொடுக்கப்பட்ட வேதத்தை என்ன பண்ணணும்? தினந்தோறும் வாசிக்கிறவளா இருக்கணும். 3வது, நீங்கள் பரிசுத்த ஓய்வு நாளை சரியா என்ன செய்யணுங்க? இந்த 3மே கிறிஸ்துவனுக்குரிய கடமை. ஆமா, இதை நீ செய்யல அப்படின்னா நீ கிறிஸ்துவனே இல்லைன்ற அர்த்தம் ஆயிடும். நீ தனிப்பட்ட முறையில உன்னுடைய மனைவிக்கு முன்னாடி, உன்னுடைய புருஷனுக்கு முன்னாடி, உன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பா எழுந்து கடவுளை நோக்கி பார்க்கிற அதிகாலை ஜெபம் உன் வாழ்க்கையில் இருக்குமானால் உன் வீட்டிற்கு வறட்சி என்பதே வரவே வராது. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவரே தான் சொல்றாரு, என்னை சிநேகிப்பேன்னு நான் சிநேகிப்பேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னன்னு செய்வா? என்ன செய்வா? கண்டடைவான். கண்டடைவான பாப்பான்னு சொல்லுதுங்க. கண்டடைவானா பார்த்துட்டா போதும், அவருடைய பிரசன்னம் நம்முடைய முகத்தின் மேல இறங்கிடும். அவருடைய பிரசன்னம் நம்ம முகத்தின் மேல வந்தா அன்றைக்கு நாம் போகிற காரியம் எல்லாம் வெற்றியாய் மாறிடும். அல்லேலூயா. நம்ம எங்கெல்லாம் போற என்ன வேலை செய்தாலும் அதுல ஜெயமாய் மாறிடும். சங்கீதம் 1 சொன்ன மாதிரி நீ செய்வது எல்லாம் உனக்கு என்ன செய்யப்படும்? வாய்க்கும். ஆனா நம்ம தேடுகிற அனுபவம், நம்முடைய வேதத்தை எவ்வளவு நாள் எவ்வளவு பேரு வாசித்திருக்கிறோம்? ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தல் வரையில காத்தடிச்சாலும் மழை பெஞ்சாலும் தவறாம டெய்லியும் வாசித்து ஒவ்வொரு பகுதியா கோடு போட்டு வச்சு வாசித்து இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, 52 வாரத்துல எத்தனை வாரம் சபைக்கு வரும்? யோசிச்சு பாருங்க. இதை 3 கூட நீ செய்யல. அதுக்கப்புறம் தான் 245 பிரமாணங்கள் இருக்குது, 10 கட்டளைகள் இருக்குது. இதெல்லாம் அப்புறம் இந்த 3 கூட நீ செய்ய முடியலன்னா அப்புறம் நீங்க எப்படி கிறிஸ்துவங்களா இருக்க முடியும்? அல்லேலூயா. தேட 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 தேவ பிரசன்னம் இறங்கி வந்துகிட்டே இருக்குங்க. உன் வீட்டுக்கு வரும். நீ சும்மா தூங்கிட்டு போனை பார்த்துக்கிட்டு காலையிலே தூங்கி இருந்து போனை பார்த்துக்கிட்டு பேஸ்புக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே காலையிலே எல்லாம் ஆடுறது பாடுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு எவன் எப்படி இருந்தாலும் அதெல்லாம் முடித்து வச்சுட்டு தாவீது சொன்னார், எப்பொழுது பொழுது விடியும் என்று என் ஆத்துமாவை நோக்கி என்னவா இருக்குதா? வாஞ்சிக்கிறது போல. அதிகாலையில் அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற காரியத்தை செஞ்சு பாரு, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. நீ முதல்ல பேஸ்புக் பாக்குறது, டிவியை பாக்குறது, காலையிலேருந்து ஜபமே பண்ணாம இருந்தா உன் வீட்டுல வறட்சி தான் வரும். யாருமே சொன்னாலும் சொல்லாகாட்டியும் வறட்சி வரும். பாஸ்டர் சரியில்லைன்னு சொன்னாலும், சபை சரியில்லைன்னு சொன்னா, இந்த சபை விட்டு இன்னொரு சபைக்கு போ சரியில்லைன்னு சொன்னாலும், நீ தனிப்பட்ட முறையில உன் ஆத்துமாவுக்கு செழிப்பை உண்டாக்க நீ விரும்பலன்னா எல்லாம் கடமா இருக்கும், கடன்காரனாவே இருப்ப கடைசி வரையில. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேடுகிற அனுபவம் உயிர் தேர்ந்த நாளிலே. அல்லேலூயா. 2வது காரியம் சொல்றாரு. 2வது அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, மத்தேயு 28:2 வாசிங்க. என்ன சொல்றாரு பாருங்க. பூமி மிகவும் என்ன செய்றாங்க? அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து கல்லை தள்ளி அதன் மேல அவன் என்ன செய்தான்? 2வது, இந்த தேடுகிற அனுபவம் வரும்போது தேவன் உனக்காக எதையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தடைகள் எல்லாம் மாற்றுகிறார். அடுத்த காரியம் அதான் சொல்லுது, தடைகள் எல்லாம் உனக்காக உடைத்து போடுகிறவராய் இருக்கிறார். உலகம் உனக்கு பல விதமான தடைகளை வச்சிருக்கலாம்.
இது உருப்படாத ஆளு, இது ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்லாத ஆளு, இவன் பூமிக்கு பாரமா இருக்கிறா, இவன் சோம்பேறி, இவன் மோசமானவன், இந்த அம்மா அப்படி ஆனவங்க, இந்த அம்மா இப்படி ஆனவங்க, இதெல்லாம் உலகம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அது இல்லைன்னே சொல்ல முடியாது. ஆனா நீ தேடுகிற அனுபவத்தை உள்ளவனா இருந்தா உனக்காக எதையும் செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. தடையை என்ன செய்யறாருங்க? உடைத்து போட அவர் வல்லவரா இருக்கிறார். நீ போய் பார்ப்பதற்கு, நீ போய் தரிசிப்பதற்கு, நீ போய் இயேசுக்கு தூப வர்க்கத்தை போடுவதற்கு தடையாய்த்தான் அவங்க பேசிக்கிட்டு வராங்க. நமக்காக யாரு கல்ல புரட்டுவா, அது பெரிய பாறாங்கல்லாச்சு, அவன் 10 பேர் உருட்டின்னு வந்து அந்த வாசல்ல வச்சு மூடிட்டானே, நம்ம சகோதரிகளா இருக்கிறோம், நமக்கு ஆண்களை போல பலன் இல்லை, யார் நமக்காக செய்வான், யார் நமக்காக செய்வான்னு பேசிக்கிட்டே வராங்க பாருங்க. அந்த பேச்சை தேவன் கேட்டார், தேவதூதர்களை அனுப்பினார், அவர்களுக்காக கல்லை உருட்டி போட்டு வெளியே கல்லறையை திறக்க கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அப்ப உனக்காக எதையும் செய்வார், தடைகளை நிர்மூலமாக்குவார். அப்ப நீ தேடுற அனுபவம் இல்லை, கர்த்தர் கொடுக்க மாட்டேன்றாருங்க, கர்த்தர் செய்ய மாட்டேன்றாருங்க, கர்த்தர் என்னங்க அவர் அப்படியா இப்படியா நீ சொல்லலாம். ஆனா தேடுகிற அனுபவம் தான் உனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்வார். வாசி பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 19, 20 என்ன சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம் ஒரு வார்த்தை அழகா பேசுறாரு. கர்த்தருடைய தூதன் ராத்திரியில சிறைச்சாலையினுடைய கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, முதல் காரியம் சொல்றாருங்க, சிறைக்கு போயிட்டா பிடிச்சு போட்டாங்க, ஆனா சிறையில உட்காந்து பாட்டு பாடுறா, ஆராதிக்கிறா, சோத்திரம் பண்றா, ஜெபம் பண்றா. நீ நான் ஒரு சின்ன தலைவலி வந்துச்சுன்னு வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ தலைவலி வருது, கோயிலா அடுத்த வாரம் பார்த்துக்குவோம். அல்லேலூயா. சொல்றா, சிறையில உட்காந்துக்கிறாங்க. கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை என்ன பண்ணாரா, வெளியில கொண்டு வந்து. அப்போ உனக்காக எதையும் செய்யக்கூடிய ஆண்டவர். ஆனா நம்ம பாட்டு மட்டும் பாடுறோம், என்ன பண்ணுவோம், பிசாசின் சோதனை பெருகிட்டாலோ சொந்து போகாமல். பாட்டு பாடுறது ஈஸிங்க, ஆனா நாம் செயல்முறையில போகும்போது நமக்காக தடைகளை உடைத்து போடுகிற ஆண்டவர் நமக்கு முன்னே என்ன செய்வாருங்க. செப்பனியாவுல சொல்றார், தடைகளை உடைத்து போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர் இதோ உங்களுக்கு முன்பாக செல்லுகிறா. அவர் முன்னாடி போனா தடையெல்லாம் உடையும். இஸ்ரவேல் ஜனங்கள் போறாங்க முன்னாடி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி தேவ பிரசன்னம் போகிறது. அவர் போக 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 வனாந்திரம் குளிர்ச்சியாய் மாறுகிறது, செங்கடல் 2ஆய் பிளக்கிறது, யோர்தான் 2ஆய் பிளக்கிறது, வனாந்திரத்தில் இருக்கிற பூச்சி புழுகள் எல்லாம் விஷ காரியங்கள் எல்லாம் அது பறந்து ஓடுகிறது. ஏன்னா தேவனுடைய அக்கினி முன்னாடி போய்கிட்டே இருக்குது, ஜனங்க பின்னாடி வந்துகிட்டே இருக்கிறாங்க, இரவல போய்கிட்டே இருக்கிறது, அக்கினி நடக்கிறது, அவர்கள் போய்கிட்டே இருக்கிறாங்க, எல்லாம் பறந்து வழிவிடுகிறது. நீ தேடுற அனுபவம் இருந்தாதான் வரும். இங்க வந்துட்டு பாஸ்டர் பாவம், நீ அதெல்லாம் நினைக்காத. நீ உனக்காக, ஆண்டவரே சொன்னாரு, எனக்காக நீங்க என்ன செய்யாதீங்க, அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீ என்ன செய்யுங்க, அழுங்க. ஏன், நான் தேவகுமாரன், என் வேலை முடிஞ்சு போச்சு, நான் போயிட்டு போறேன். ஆனா அடுத்தது நீ தான் உலகத்திற்கு போற, 300 வருஷமோ அல்லது 70 வருஷமோ அல்லது 100 வருஷமோ இருக்க போற. ஆனா உனக்காகவும் பிள்ளைகளுக்காக அழு அப்படின்னா இங்க சொல்றாரு, நீ தேடுகிற அனுபவம் இருந்தா உனக்கு அந்த தடைகள் எதுவா இருந்தாலும் நீக்கி போடுவார். அடைக்கப்பட்ட எல்லா வாசல திறக்கப்படும். வேலை இல்லை, வியாபாரம் இல்லை, ஒருவேளை பிள்ளை இல்லை, கல்யாணம் ஆகல, ஒருவேளை பணம் வரல, எந்த காரியமா இருந்தாலும் வியாதி போராடுகிறது, பலவீனம் போராடுகிறது, என்ன நடக்க முடியல, சாப்பிட முடியல, எல்லா தடைகளை நீக்கி போட்டு தன் பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் மாற்ற தேவன் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நீ தேடுற அனுபவம் இல்லைன்னா அப்புறம் எப்படி உனக்கு ஆசீர்வாதம் வரும்? இப்ப 20வது வசனம் வாசிங்க, என்ன சொல்றாரு பாருங்க. நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தை எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். அல்லேலூயா. அவர் சொல்றார், எல்லாரையும் திறந்து வாசல் வரையில கொண்டு வந்து நீங்க போய் சொல்லுங்க, உங்களோட நான் இருக்கிறேன். பிரியமானவர்களே, உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் கர்த்தரை அனுதினம் தேடி பாரு. உலகத்துல ஒரு டாக்டர் சொல்லுவான், சித்தா டாக்டர், 40 நாள் நீ சாப்பிடியா ஒரு மண்டலம் மருந்து ஊறிடுச்சுன்னா எல்லாமே வேலை செய்யும்னா, 40 நாள் ஜெபம் பண்ணி பாரு, அதிகாலையில தூக்கத்தை ஒழிங்க,
40 நாள் ஒரு வேளை இப்படியெல்லாம் விட்டுருங்க. இனிமே 40 நாள் ஜெபம் பண்ணி பாரு. அதிகாலை ஒரு 5 மணிக்கு அலாரம் வைங்களேன். எழுந்து ஒரு 5:30 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணி பாரு. உன் குடும்பத்துக்காக ஒருவேளை புருஷ மனைவி 2 பேரும் கை கோத்துன்னு ஜெபம் பண்ணி பாரு. பிள்ளைகள் ஏந்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்க தலைமையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ண. ஒரு டாக்டர் ஆகட்டும், ஒரு இன்ஜினியர் ஆகட்டும், ஒருவேளை பெரிய பேங்க் மேனேஜர் ஆகட்டும், ஒரு அரசியல்வாதி ஆகட்டும், ஒரு பிரதம மந்திரி ஆகட்டும், அப்படின்னு சொல்லி உன் தலைமையில பிள்ளைகள் மேல வச்சு நீங்க அழுது பாருங்களேன். ஒரு 40 நாள் ஜெபம் பண்ணி பாரு. 40வது நாளுக்கு மேல கோலியாத்தை வீட்டு ஒரு தாவீது வந்துருவான். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அது வரைக்கும் இஸ்ரவேலுக்கு ஜனங்கள் தடை அறிஞ்சு பாரு. எல்லாத்தையும் தகர்த்து போட ஒரு குள்ளமான ஆள் வரா. வானத்தையும் பூமிக்கு உயரமான ஒரு ஆள் நின்னுக்கிறான். இவனை தாக்கி போடுறதுக்கு ஒரு குள்ளமான மனுஷன் வந்தா. அனாவசியமா ஒரே உள்ள கல்லுல தூக்கி வீழ்த்திட்டான். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்க. நீ தேடுறதே இல்லை, எப்போ தூங்கி நிற்குது. ஊர் கதையெல்லாம் பேசுறோம், நம்ம அந்த கதை இந்த கதையெல்லாம் தெரியும். ஆனா பைபிள் எந்த கதையுமே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் என்ன வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும்? என் பிள்ளைகள் இப்படி இருக்கும் நம்ம நினைக்கிறோம். கல்யாணம் பண்ணா பிள்ளைகள் பெற்றா இந்த பிள்ளை இப்படி எல்லாம் இருக்கணும், இது என்ன மாதிரி இருக்கணும், என்ன மாதிரி அழகா இருக்கணும், என்ன மாதிரி சகப்பா இருக்கணும், என்ன மாதிரி அறிவாளியா இருக்கணும், என்ன மாதிரி வீரியமா இருக்கணும், என்ன மாதிரி இப்படி இருக்கணும். நீ ஏன் நினைக்கிற? அப்ப உன்னை ரட்சிக்கப்பட்ட, உனக்காக சிலுவை சுமந்த, உனக்காக ரத்த சுமந்த, உனக்காக உயிரோடு இருந்து உன்னோடு உலாவி கொண்டிருக்கிற ஆண்டவர் உன்னை பத்தி என்ன நினைப்பாரு? என் பிள்ளை இப்படிதான் இருக்கணும், என்ன மாதிரி பரிசுத்தமா, நீதியா, நியாயமா, உண்மையா, சுகமா, பலனமா, வெற்றியா, எதையும் தைரியமா எதிர்கொள்ளுகிற, போராடுகிற அந்த பலவீனமான வீரனா இல்லாத பலசாலியான வீரனா இருக்கணும்னு ஆண்டவர் நினைப்பாரா? நினைக்க மாட்டாரா? அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஆண்டவர் பிள்ளைங்க, ஆண்டவர் போலவே வாழுங்க, உங்களுக்கு வெற்றி வரும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாருங்க, நீ தேடுற அனுபவம் வந்தா உனக்காக எதையும் செய்யக்கூடியவர் உனக்கு பக்கத்திலேயே தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நீ தேடுற அனுபவம் இல்லை, உனக்கு செய்யறதுக்கு பதிலா வேற எங்க போயிடுறார். இப்படிதானங்க கம்பெனி கூட, அரசாங்கம் கூட அப்படிதான். நீ வேலை சரியா செய்யலைன்னா நான் அவுட் பாஸ் கொடுத்து நீ போப்பா, வீட்டுல போய் சந்தோஷமா இரு, நீ வேலைக்கு லாய்க்கு இல்ல, எப்போ லீவ் போடுற, எப்போ தூங்குற, வேலையை சரியா செய்யல, நீ போயிட்டு வாப்பா, நான் வேற உலா வச்சுக்கிறேன் அப்படின்றாரு. அதுதான் ஆண்டவரும் சொல்றாரு. தேடுகிற அனுபவம். 3வது என்ன சொன்னார் பாருங்க, அதே மத்தேயு 28:9 வாசிங்க. உள்ள நிறைய இருக்குது, அதெல்லாம் போயிட்டு முடியாது. மத்தேயு 28:9 அவர்கள் அவர்களுடைய என்ன சொல்றாருங்க, அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வந்து வாழ்க என்றார். அதாவது என்ன சொல்றார்? 3வது, தேடி ஆண்டவரை தேடி நீ போகும்போது உன்னை தேடி வருகிற ஆண்டவர், அவர் உன்னை தேடி வருகிறார். அல்லேலூயா. வாஞ்சதானங்க, வாஞ்சதானே? யோசிச்சு பாருங்க. கேயாசி என்ற ஒரு மனுஷன் இருந்தார். அவன் எஜமான் ஒருத்தர் எலியா இருக்கிறார். அவங்கிட்ட நாகமான ஒரு தீர்க்கதரிசி வந்து என் குஷ்டரோகம் மாறணும் அப்படின்னு ஜெபம் பண்றார். இவன் ஒண்ணுமே சொல்லி, நீ போய் யோர்தான்ல 7 தடவை முடி ஏந்துக்குப்பா அப்படின்னா அவனுக்கு உடனே கோபம் வந்துச்சு. எங்க ஊர்ல இல்லாத பார்பர் என்ற நதி இருக்குது, அது உலகத்திலே பெரிய நதி, அது சுத்தமான தண்ணி, அதுல போய் முக்கனா ஆண்டவர் எனக்கு சுகம் தர மாட்டாரா? இன்னும் அந்த ஆள் எலியா என்னை கூப்பிட்டு வச்சு கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி நீ போன்னு சொல்லுவான்னு பார்த்தா இவன் ஒரு சிம்பிளா 7 தடவை முழுகுன்னு சொல்லிட்டானே அப்படின்னு கோச்சிட்டு குதிரை மேல ஏற போகும்போது கூட வந்த இன்னொரு சோல்ஜர் சொல்றான், வேலைக்காரன், எஜமானே ஒரு கோயில் கட்டி கொடுன்னு சொன்ன கட்டி தர மாட்டியா? ஆமா. அவன் என்ன சிம்பிளா சொல்லிட்டான், ஒரு சின்ன காரியம் நான் செய்து பாருமே அப்படின்னு அவன் நல்வழிப்படுத்தி திருப்பி கொண்டு போய் அவன் செஞ்சாம 7 தடவை முழுகியது உடனே சுகமாயிட்டான். திரும்ப வரான், ஒரு பெரிய 2 மூட்டை காணிக்க கொண்டு வந்து பொண்ணு வெள்ளியமா வச்சு நிக்கிறான். அவன் சொல்ல, எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, நீ போ, எங்கள் இஸ்ரவேல் தேவனை மகிமைப்படுத்து. இவன் பார்த்தான் கூட இருக்கிற கையாசி, அட பொழைக்க தெரியாத ஆளு, நம்ம சொல்றோம் இல்ல, இந்த ஆளு பொழைக்க தெரியாத ஆளியா அப்படிதானே சொல்லுவோம் இல்ல, அப்படி சொல்லுவான். என்ன நிறைய பேர் சொல்லுவான், நீ பிழைக்க தெரியாதியா? விசுவாசிக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும், அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் கேட்டுக்கிட்டே இருந்தா நீங்க ஏது ஓடிக்கிட்டே இருப்பீங்க. இல்லையா? அப்படிதானங்க? குடுன்னு கேட்டா போது நீங்க என்ன பண்ணுவீங்க? அது சொல்றேன், என்ன நிறைய பேர் நீ பிழைக்க தெரியாத ஆளியா அப்படின்னுமா. அப்ப அவன் என்ன, இவன் பிழைக்க தெரியாத ஆளுன்னு அந்த போய் தூரமா போய் திரும்பி வர வரைக்கும் இந்த கேயாசி ஓடுறான் பின்னாடியே. என்ன சொல்றான்? எஜமானே சொல்லுப்பா, எங்க எஜமா அமிச்சா 2 பேரும் எங்களை தேடி வந்துக்கிறான், கொடுக்கறதுக்கு ஒண்ணு இல்லை, எதா கொடுறானா? அவன் என்ன பண்ணான், அப்படியே கொண்டு வந்து இங்க வச்சா போட்டு வச்சுட்டு வந்து அங்க நிக்கிறான். எலியா கேக்குறான், எங்கடா போய் வந்த? எங்கேயும் போல என்ன இல்லை. அவன் சொல்றா, நீ அங்கே போய் திரும்பி வரும் வரையில என் இருதயம் உன்னோடு கூட வரவில்லையா? அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுடைய இருதயம் நீ எங்க போற, எங்க வர, எங்க நிக்கிற, என்ன பண்ற, உன் பின்னாடியே பயணித்து வருது. உன்னை காப்பாற்றவும் வருது, உன்னை கண்காணிக்கவும் வருது, உன் மேல அன்பு காட்டவும் வருது. ஆனா நீ என்ன பண்ற? நான் எந்த பாவமும் செய்யலையே அப்படின்னு சொல்ற. ஆனா இங்க 3வது என்ன சொல்றாரு? தேடி நீ போனா
உன்னை தேடி வந்து வாழ்த்து சொல்ல இயேசு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நீ நானும் என்ன நினைக்கிறோம், அவர் எங்கப்பா நம்மளை கண்டுக்கவே மாட்டேன்றார். இல்லைங்க, உன்னை தேடி வருகிறார். நீ தேடி போனா அவர் உன்னை தேடி வருகிற ஆண்டவரா இருக்கிற. யோவான் 2:4 என்ன சொன்னார் பாருங்க. யோவான் 2:4 இருக்குதா பாருங்களேன். ஸ்திரியே, எனக்கு உனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை, வரும்போது நான் என்ன செய்வேன் அவ்வளவுதான். எனக்கு உனக்கு என்ன ஆகுது? அது சொல்ற, என் வேலை இன்னும் வரல, என் வேலை இன்னும் வரல, நான் வரேன் வந்து உனக்கு நன்மை செய்யறேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, நீ ஆண்டவரை தேடிக்கொண்டு போவாயானா அவர் உனக்கு எதிர்பட்டு காரியத்தை ஜெயமாய் மாற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். அதான் உயிர்த்தெழுந்த செய்தியினுடைய 3வது காரியம். நீ தேடி பாரு. இன்னிலிருந்து அதிகாலையில உட்கார்ந்து அழுது பார், ஜெபம் பண்ணி பார். சும்மா எப்ப பார்த்தாலும் பிசாசுக்கு இடம் கொடுக்காத. நீ ஜெபம் பண்ணு. ஆண்டவர் இது வெற்றி ஆகணும், இது நன்மை ஆகணும், என் பிள்ளை மாறணும், என் புருஷன் மாறணும், என் பிள்ளைகள் மாறணும், என் பெற்றோர் மாறணும். நீ சுத்தி பாரு. நீ எதெல்லாம் சொல்லாம நீ ஏன் அவனுக்கு ஒரு கோடு போட்டுருப்ப, என் பிள்ளை ஏன்பா வரல, அவருக்கு ரொம்ப வேலை, புருஷன் வரல, அவர் ரொம்ப வேலை, இதெல்லாம் நீ போட்டேன்னா ஒன்னும் செய்ய மாட்ட. நீ ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. அவர் தடையெல்லாம் உடைக்கும் போது அவன் தானா இங்க வந்து உட்காந்துக்குவார். உங்க அப்பா வந்து உட்காந்துக்குவார், உங்க அம்மா வந்து உட்காந்து, உன் பிள்ளைகள் வந்து உட்காரு, உன் பேர பிள்ளை எல்லாம் கரெக்டா இருந்து உட்காந்து. ஏன் தெரியுமா? நீ ஜீவனை கொடுக்கிற. அல்லேலூயா. நீ என்ன பண்றங்க? இயேசுநாதர் ஜீவனை கொடுத்தனால்தான் அந்த ஏசாயா 53:12 நீங்க வாசிங்கன்னா, இவர் சாகுறாரு, சாகிறதுக்கு முன்னாடி அவருக்கு அதிகமான காரியத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுத்தார். அந்த 12வது கடைசி பகுதி மட்டும் கொஞ்சம் வாசிங்க. ஏசாயா 53 கடைசி பகுதி என்ன சொல்றாரு பாருங்களேன். பலவான்களை அவர் தமக்கு என்ன பண்ணாரா? கொள்ளையாக பங்கிட்டு கொடுப்பேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றாருங்க? அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். மேல சொல்றாரு, அவர் தம்முடைய ஆத்துமாய் மரத்துல ஊன்றினார், அக்கிரமக்காரர் ஒருவராய் எண்ணப்பட்டார், அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்தார், அக்கிரமக்காரருக்கு வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு என்ன கொடுப்பாரா? இப்ப நாம என்ன பண்றோம்? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உயிர்த்தெழுந்த செய்தி. 1 தேடுகிற அனுபவம், 2வது உனக்காக எதையும் செய்கிற அனுபவம், 3வது நீ தேடுறனா, 3வது என்ன வருதா? அவரே தேடி வந்து மரியாளே வாழ்க. அல்லேலூயா. மரியாளே என்ன செய்யுங்க? எதிர்கொண்டு வர. இது யாருக்கு கிடைக்கும்? ஆண்டவரே இறங்கி வந்து, என் பிள்ளை என்னை தேடி வருது, அலையுது, அந்த அம்மா கண்ணீர் விடுது, அந்த அம்மா வேதனைப்படுறாங்க, கல்ல புரட்ட முடியலன்றாங்க, இப்ப தூதன் சொல்றான் ஓடுறான்றாங்க, நான் போய் அவர்களை வாழ்த்து அவர்களை திடப்படுத்துவேன். அதான் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டார். 4வது வேகமா போயிடுறேன், சரியா 7:30 மணிக்கு முடிக்கிறேன். அதாவது 4வது 28:10 என்ன சொன்னாரு? அந்த வார்த்தை என்ன சொல்லுதுங்க? அப்போது இயேசு அவர்களை நோக்கி என்ன செய்யுங்க? பயப்படாதீர்கள். போதும், அது சொல்றாரு, பயப்படாத, தைரியம் சொன்ன, பயப்படாதே. ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதே, தைரியம், தைரியம். ரோமர் 8:31 ஒரு வார்த்தை சொல்றார், வாசி பாருங்க, முடிச்சிடுறேன் சீக்கிரம். ரோமர் 8:31 என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவர். அப்போ 4வது தைரியம். எதிரியா இருக்குது, அந்த அம்மா பயத்திலேயே வருது. தள்ளுறவ யாரு, கூப்பிடுறவ யாரு, எடுக்கிறவ யாரு, உள்ளே எப்படி போறது, என்ன பண்றது? அந்த அம்மா ஆண்டவருக்குரியதை சிந்திக்குது. ஆனா நீங்க உலகத்துக்குரியதே சிந்திக்கிறீங்களே தவிர ஆண்டவருக்குரியதை நீங்க சிந்திக்கிறது இல்லை. ஆண்டவருக்குரியதை நீங்க சிந்திக்கிறவளா இருந்தாதான் ஆசீர்வாதம். உலகத்துக்குரியதே சிந்திக்கிறேன், அது அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இப்படி செய்யணும். ஆண்டவருக்குரியதை நீங்க சிந்தித்து பாருங்க, உன்னை தேடி வந்து உன்னை வாழ்த்து சொல்வார். 4வது உனக்கு தைரியத்தை சொல்லுவார். என்ன தைரியம்? அவர் ஒரே ஒரு வார்த்தை சிம்பிளா சொன்னார், பயப்படாதிருங்கள். ஒரே வார்த்தை என்ன சொன்னாருங்க? பயப்படாது. உலகத்துல பயம்தான் பெரிய, சின்ன வியாதி, அவ்வளவுதான், பயம் வந்துடும். ஆண்டவர் சொல்றார் பயப்படாதிருங்கள். 5வது முடிக்கும் போது என்ன சொல்றாரு? 5வது காரியம் ஒரு வார்த்தை சொன்னாரு. 9வது சொல்றாரு அந்த காரியத்தை மறுபடியும். அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதத்தை தழுவி அவரை என்ன பண்ணாங்க? 5வது காரியம், நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேடுறதோடு இல்லாம தென்படும் போது, கிடைக்கும் போது, நன்மை பெற்றுக் கொள்ளும் போது, சுகம் வரும்போது, பலன் வரும்போது, பிள்ளை பிறக்கும் போது, கல்யாணம் ஆகும்போது, வேலை கிடைக்கும் போது, வியாபாரம் கிடைக்கும் போது அவரை பணிந்து அவரை சேவிக்க நீ எப்போதும் கற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கணும்.
வேலை கிடைச்சோன்னு பாய், ஏன் வரல, ஐயா முச்சு விடவே நேரம் இல்லை. தேவன் போன வேலையை கூட பிடிக்கிடுவார். பைபிள் அப்படிதான் இருக்குது. ஆமா, கடவுள் கொடுக்கிறார், நன்றியோடு கேட்கிறார். சுத்தமானவன் 10 பேர் அல்லவா, ஒரே ஒரு ஆள் வந்துக்கிறான், மீது 9 பேர் எங்க அப்படின்னு கேட்கிறார். அப்போ 5வது காரியம் என்ன அப்படின்னா, இயேசுவை பணிந்து கொண்டாள், சேவித்தாள் அப்படின்னு சொல்லு. நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட நன்மைக்காக எப்போதும் அவரை சேவிக்க, அவரை ஆராதிக்க, அவரை பணிந்து கொள்ள ஆயத்தமா இருக்கணும். நாம அன்னைக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தோட முடிச்சுட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் வராது, அதுக்கப்புறம் வரமாட்டோம், கதையெல்லாம் சொல்லுவோம். பைபிள் அப்படியெல்லாம் இல்ல. தேவன் விரும்புகிற ஒரே ஒரு காரியம் நன்றியை விரும்புகிறார். ஆமா, என் பிள்ளை எனக்கு நன்றியோடு இருக்குதா அப்படின்னு கேட்கிற. அவள் பணிந்து கொண்டால், அவருடைய பாதத்தை பிடித்து அப்படியே ஆராதிக்க ஆரம்பித்து விட்டார். அந்த ஆராதனை தான் அவள் பார்த்து சொன்னார், பயப்படாதே, போ, நீ போ, நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொன்னார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம எழுதிருக்கலாம். நாகும் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. நாகும் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றார்? கர்த்தர் நல்லவர். நல்ல கவனிங்க, கர்த்தர் எப்படி இருக்கிறாராங்க? எப்போதுமே 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 அவர் தீமையை செய்கிற தேவன் அல்ல, எப்போதுமே அவர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அவர் என்ன பண்றாரா? நீ நம்புறியா இல்லைன்றது அவர் அறிஞ்சு வச்சுக்கிறார். நான் அறியாம இருக்க, நீ மனசுல என்ன வச்சுக்கிறது எனக்கு தெரியாது இருக்கலாம் மனுஷன். ஆனா நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் இரவு நேரத்துல காட்டுருவார், எந்தெந்த குடும்பத்துல யாரெல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு எனக்கும் கூட காட்டுவார். அது வெளிப்பாடு. ஆனா உலகத்துல உன்னை உருவாக்கினவரே உன்னுடைய இருதயத்தை அறிந்து கொள்ள அவரால முடியும். அல்லேலூயா. நல்லா சொன்னார், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே என்ன சொல்றாருங்க? அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை இயேசு என்னவா இருக்கிறாரா? அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. தம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை அவர் அறிந்து வச்சிருக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அவன் நீ நம்பல அப்படின்னாலும் அவருக்கு தெரியும், நீ ஏமாத்துறனாலும் அவருக்கு தெரியும், நீ கொடுக்க மாட்டேன்றனாலும் அவருக்கு தெரியும், கொடுக்கறனாலும் தெரியும், ஏதாவது உதவி செய்யற மனப்பான் உள்ளத்துல இருந்தாலும் அவருக்கு தெரியும், பொய் சொன்னாலும் அவருக்கு தெரியும், அல்ல உண்மை பேசினாலும் அவருக்கு தெரியும். அவர் நல்லவர். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அவர் யாருங்க? நல்லவர். இக்கட்டு நாள்ல நமக்கு அரணான கோட்டையா இருக்கிறார். ஆனா தம்மை யார் நம்புறா யார் நம்பலன்றதை அறிந்து வைத்திருக்கிற ஒரு ஆண்டவர். அதாங்க சொன்னார். போயிட்டு இந்த செய்தி இந்த 4 தான் பிரதானமானது. தேடு, தேடனா உனக்காக எதுவும் செய்வார், தேடனா அவர் உனக்காக எதிர்பட்டு வருவார், தேடனா தைரியம் சொல்லுவார், தேடனா 5வது நீ அவரை தொழுது கொள்ளுகிற பாக்கியத்தை உனக்கு தருவார். ஏன்னா தொழுது கொண்டு கூட பிரயோஜனம் அது போயிடும். உண்மை இல்லாம தொழுது கொண்டு அந்த காணிக்கையை அங்கீகரிக்காம வேதத்துல நிறைய இடத்துல பாக்குறோம். அவனை அங்கீகரிக்க முதல் புஸ்தகத்துல முதல் மனுஷனே ஆண்டவர் தூக்கி தூரம் போட்டார். உன் காணிக்க வேண்டாம் ஓ. அவன் போய் இந்த காணிக்க வேண்டாம்னு கூட போன சகோதரியை கொண்டுட்டான். எவ்வளவு பெரிய காரியம் நடக்குதுப்பா. கேட்கிறாரு, அப்படியும் எங்கடா அவன், நான் என்ன காவலாளியா, எனக்கு தெரியாது அப்படின்ட்டான். நல்ல கவனி. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ பணிந்து கொள்ள ஆயத்தமா இருக்கணும். ஏன்னா நீ கடவுளை தேடினா நன்மை வரும். நன்மை பெற்றுக்கொண்டு அவரை பணிந்து அவருக்கான காணிக்கைகளை செலுத்தும் போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. எழுந்திருப்போம். நல்ல பிதாவே, இந்த செய்திக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஈஸ்டர் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டு எல்லாரையும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்துல வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.